ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயை எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை எடுத்து கொட்டிக்கலாம். வெங்காயம் போட்ட உடனே 2 கலர் கலந்து தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி ஆட் பண்ண உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி போட்ட பிறகு இப்போ உப்பு சேர்த்துப்போம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முள்ளங்கி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் தக்காளி பொன்னிறமாக வந்த பிறகு வதங்கின பிறகு முள்ளங்கி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிடுங்க அதை. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது சாதத்துக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரசம் வச்சுட்டு தொக்கு மாதிரியும் போட்டுக்கலாம். இது சாதமாகவும் கிளறி கொடுக்கலாம். இதில் போட்டு பசங்களுக்கு ஸ்கூலுக்கெலாம் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அது காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மிளகாய் நெடிலாம் இல்லாமல் இறக்கலாம். நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் இருக்கும். இறக்கும்போது கறிவேப்பிலை போட்டு கொஞ்சம் இறக்க வேண்டியது தான். கறிவேப்பிலை போட்டுரும். அவ்வளோதான். தொக்கு பதத்துக்கு வந்து இறக்கலாம். குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனன்யா அன்பு சேனலை. சுவையான முள்ளங்கி தொக்கு ரெடி. வாங்க சாப்பிடலாம்.